அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேத்திரப்பூண்டு மூலிகை தைலம். இந்த நேத்ரா அப்படின்னு சொன்னோம்னாலே கண் அப்படின்னு அர்த்தம். இந்த மூலிகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 4 இதழ்களாக இருக்கும். இந்த 4 இதழ் வந்து ஒரே இதில் வந்து 4 இதழ்கள் இருக்கும். ஸோ இந்த 4 இதழ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட விழி மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கண் விழி மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து நேத்திர மூலி தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கண்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய படலத்தை ஜவ்வு படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளுக்கோமா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கண் விழித்திரை படலத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மூலிகையில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றுமே தேவை கிடையாது. ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தட்டு மாதிரி எடுத்துங்க. அதில் இந்த மூலிகையை பரப்பிட்டு, மூலிகை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா வயல்வெளிகள்லேயும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்து இந்த அளவுக்கு பரப்பிடணும். பரப்பி வச்சுட்டு இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து மேலே விடணும். இதை வச்சுட்டு சூரிய புடம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சூரியன் இருக்கிற இடத்துல சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வெயிலில் வச்சிட்டிங்கன்னா போதும். புகை தூசி இதெல்லாம் இல்லாத இடமா இருக்கணும். வச்சு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, மாடியிலையோ நல்லா காற்று படாமல் தூசி படாமல் இருக்கிற இடத்துல இப்படி வச்சிடணும். ஒரு வாரம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து மாறிடும். அடுத்து இது கலர் மாறி இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் கிஷோர் ரெங்கராஜ்.